பதில் சொல்ல விரும்புனீங்க சொல்லிடு, நான் வரேன் ராஜேஷ். இல்லை, அதாவது முதல்வருக்கு தெரியும் டெக்னாலஜி எதுவும் நாங்கள் யூஸே பண்ணாமல், தலைவர் யூஸே பண்ணாமல் அங்கே போய் தான் மண் வெட்டுற போகிறாரான்லாம் அவர் விமர்சனம் வச்சார். அதெல்லாம் நான் கடந்து வந்துடுறேன். அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரில, தலைவர் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது நான் காணொலி மூலமாக பொறுப்பு அமைச்சர்கள்கிட்டையும் கலெக்டர்ஸ்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன், வீடியோ காலும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் வீடியோ கான்ஃபரன்சிங்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தலைவர் கால்னு சொல்றேன், கடலூர்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்ப தலைவர் அங்க போறதுன்றது இருக்குல்ல, வேலை வாங்குறதுக்கு போல, அது ஒரு சிஸ்டம் இருக்கு, நிர்வாகம் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அங்க போறது அங்க தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான நம்பிக்கை. ஒரு முதல்வரே வர்றாருன்னா இங்க வேலை நடக்கும், பயந்து அதிகாரிகள் வேலை செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு சொன்னார்ல, அந்த 300 பேர் ரோட்ல நிக்கிறான், 400 பேர் ரோட்ல நிக்கிறான், அவங்களுக்கு எல்லாம் அரசுடைய நிவாரணமும் அரசுடைய அந்த அந்த கமிட்மெண்ட்டும் எதை வச்சு தெரியும்னா, அந்த தலைமை எவ்வளோ சீரியஸா இதை அணுகுது. இப்போ போலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ நடந்திருக்கு, முதல்வர் கூட வரல பாருங்க, அப்ப நம்மலாம் என்ன வேலை நடக்குமா நடக்காதுன்ற ஒரு அச்ச மக்களுக்கு இருக்கும். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அவர்ட்ட கேக்குறேன். அவர் வந்து எதுக்கு இவ்வளவு பேர் நிக்கணும், இவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னா இவங்க மட்டும் தான் நிக்கிறாங்களா? கிடையாது. இப்ப எங்கெங்கெல்லாம் லெஸ் ப்ரெடிக்ட் இருக்கோ, இப்ப நான் வந்து வாணியம்பாடி தொகுதி பொறுப்பாளர், நான் அங்க பேசுறேன், இங்க மழை இருக்கு சார், இருந்தாலும் எங்களுடைய முனிசிபாலிட்டியிலேருந்து பாதி பேரை வந்து திருவண்ணாமலைக்கு டெப்யூட் பண்ணியிருக்காங்க, நேற்று சில பேரை வந்து விழுப்புரத்துக்கு டெப்யூட் பண்ணியிருக்காங்க. அப்போ டெப்யூட்டேஷன் மற்ற இடங்கள்லிருந்து இப்போ முதல்வர் வருவதற்காக இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு பதிலாக களத்தில் வேற யாரோ அங்கே இருக்காங்க. தலைவர் அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இந்த பிரச்சனையை சீரியஸாக பார்க்குதுன்ற ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு வேணும். அதுக்காக தான் தலைவர் போறாரே தவிர மற்றபடி கான்ஃபரன்ஸ்ல வேலை பார்க்கறது வேலை நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில வார் ரூம் செட் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பல ஹெல்ப்லைன்ஸ் கொடுத்து அங்கங்க வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது அண்ணன் பார்த்தாரான்னு தெரியல. ஆனா இங்கிருந்தே பண்ணலான்றது முதல்வருக்கும் தெரியும். அதனாலதான் ஊத்தங்கரை வரையும் போல அங்க துணை முதல்வர் அனுப்பிட்டு தலைவர் வந்துட்டு இங்கிருந்து முடக்கி வைக்கிறார் வேலையை. அதுதான் நான் தப்புங்கிறேன். என்ன ஆச்சு? எடப்பாடி போயிட்டார், அந்த அம்மா மிஸ்ஸஸ் பிரேமலதா போயிட்டாங்க, அன்புமணி போயிட்டார், என்ன ஆச்சு? யாரு இங்க அவங்க போறதும் ஒரு முதல்வர் போறதும் ஒண்ணா? எதிர்கட்சி தலைவர்கள் போனால் அவங்க போக வேண்டிய கட்டாயத்தை நீங்க உருவாக்குறீங்க. நாங்க உருவாக்கல, அந்த கட்சிக்காரர் வந்தாரு, இவரு வரலையே. அது பொலிட்டிக்கலா ஒரு அரசாங்கம் அணுகல. அவர் கேக்குறதே நான் சொல்றேன், இல்ல அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, என்னைய பார்க்க முதலமைச்சரே வருகிறார் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய வெறும் துணி மட்டும் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு நம்பிக்கை வராது சார். ஏன்னா இவர் 6 மணி நேரம் எதையெல்லாம் கடந்து போறாரு, வழியில என்னெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது, 5 நிமிஷத்துல 300 பேர் நிற்கிறான்னா ஃபோன் முந்தைய சொன்னேன் உங்ககிட்ட. 5 நிமிஷத்தை சால்வ் பண்ண வேண்டியதை அந்த கலெக்டரை வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க, எஸ்பியை வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. நடக்காது. இல்ல, அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நடக்கலன்னா நீங்க செய்தியில போடுங்க. நான் அடுத்த நிலைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஆளும் அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்குன்னா நிறைய விமர்சனங்கள் வருது. பிரியன் கிட்ட கூட அதான் கேட்டேன். முறையா இன்னைக்கு டாக்டர் அன்புமணி அறிக்கை கூட ஏரி குளங்கள் போன்ற நீர்நிலைகள், மழைநீரை ஆறுகளுக்கு கொண்டு செல்லும் கால்வாய்கள் தூர்வாரப்படாததுதான் இத்தகைய கடுமையான பாதிப்புகளுக்கு காரணம். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கு சென்றது என்பது யாருக்குமே தெரியவில்லை. குறிப்பா அவரும் அதே தான் கேட்கிறாரு. இந்த மாதிரி மழை பெய்திருப்பது கடுமையான மழை உண்மைதான், ஆனால் அவற்றை சமாளிக்கும் அளவுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் கட்டமைப்புகளையும் மீறி கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் உங்களுடைய நிர்வாகத்தன்மை இல்ல. அதுதான், அதாவது இப்ப பாண்டிச்சேரியில அதே எடுத்துக்கிறாரா? பாண்டிச்சேரியில அவங்க கூட்டணி தானே, என்ஆர் காங்கிரஸ் தானே இருக்கு. அங்க வந்தா இயற்கை பேரிடர், இங்க வந்தா நிர்வாக கோளாறுன்னுவாங்க. அப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, இதுதான் அரசியல். நாங்க என்ன பண்ணல, ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். ஒரு கிணறு இருக்கு, நீங்க ஒரு 100 அடின்னு வச்சுக்கோங்க. அந்த கிணறு நீங்க அது தூர் வாரனா இன்னொரு எவ்வளவு அடி தூர் வர முடியும்? எவ்வளவு அடி? சும்மா அவங்க கிட்ட கேட்கிறேன். ஒரு 100 அடி கிணற தூர் வாரனா இன்னும் எவ்வளவு தூர் வர முடியும்? ஒரு 20 அடி தூர் வர முடியுமா? மழை 500 அடிக்கு போகுது. அப்ப நீங்க எவ்வளவு தூர்வாரி இருந்தாலும் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகும். இந்த கிளாஸ் உடைய கொள்ளளவு 200 ml நீங்க அது தூர்வாரி இன்னொரு 250 ml ஆக்கலாம். அவ்வளவுதான் முடியும். ஆனா மழையுடைய கெப்பாசிட்டி 1000 ml மேல போறப்ப 750 ml ஓவர் ஃப்ளோ ஆகதான் செய்யும். இப்ப பிரச்சனை தூர் வாரண இடங்கள்லயும் அது நடந்திருக்கு. அப்ப இது தூர் வாரதுனால ஒரு 19
ஒரு நரேட்டிவ ஒரு பொது புத்திக்கு எது சரின்னு படுதோ அதை பேசிட்டு போறதுதான் ஆபத்து. கால்வாய்களில் ஓட வேண்டிய நீர் தெருக்கள்லயும் சாலைகள்லயும் ஓடுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரொம்ப தெளிவா சென்னையில என்னென்ன பணிகள் இந்த அரசாங்கம் செய்யுது பிரியன் சார் சொன்னது முறை நாங்க ப்ரோஆக்டிவா இருந்திருக்கோம். ப்ரோஆக்டிவா இருந்ததுனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து இருக்குல்ல, எப்படி ஒரு அரசாங்கம் வேலை செய்யும்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுகளுக்கு பாதிப்பு வரும்னு ஐஎம்டி சொல்லுதோ அதை தான் தயார்படுத்தி இருக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஒட்டுமொத்த 38 மாவட்டத்துக்கும் பேரிடர் வருது அப்படின்னா 38 மாவட்டத்துக்கும் தயார் பண்ண முடியாது. நீங்க சென்னை சொன்னீங்க, காஞ்சிபுரம் சொன்னீங்க, திருவள்ளூர் சொன்னீங்க, விழுப்புரம் சொன்னீங்க, இந்த மாவட்டத்துக்கு ஃபுல் தயாரிப்பு இருந்துச்சு. கடைசி நேரத்துல புயலுடைய டைரக்ஷன் மாறி வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது இதே அளவுக்கு தயாரிப்பு உள் மாவட்டங்கள்லயும் இருக்கும் அப்படின்னா அது சாத்தியப்படாது. அதுக்கு எவ்வளவு தேவையோ அது தயார் நிலையில இருந்து ரீடைரக்ட் பண்ணி அப்படி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆனா இஃப் அட் ஆல் தி சிச்சுவேஷன் அரைசஸ் அரசாங்கம் தெளிவா இருந்துச்சு. அதனாலதான் ஆய்வு கூட்டங்களை முதல்வர் நடத்திக்கிட்டு இருந்தார், துணை முதல்வர் நடத்திக்கிட்டு இருந்தார், மழை வெள்ளம் வருவதற்கு முன்னாடி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தார், தூர் வரக்கூடிய பணிகளை பார்த்துக்கிட்டு இருந்தார், பேரிடர் குழுக்களை தயார் நிலையில் வைத்திருந்தோம், மழை வந்தா என்னென்ன பண்ணணும்னு கேம்ப் செட் பண்ணி வச்சிருக்கோம், ரிலீஃப் கேம்ப்ஸ் தயாரா இருந்துச்சு. ஒரு இயற்கையுடைய பேரிடர் ஃபெஞ்சலை ட்ராக் பண்ண முடியல. ஐஎம்டியோடைய அக்யூரசி 42%னா ஃபெஞ்சல்ல இன்னும் குறைஞ்சிருக்கு, யாருமே எதிர்பார்க்கல. அப்ப நீங்க இதே வந்து இப்ப நாங்க திருப்பத்தூர் வேற ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், புயல் வேற ஒரு டைரக்ஷனை எடுத்து அப்படியே கீழ் நோக்கி திருநெல்வேலி போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? அப்ப இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி ஒன்றிய அரசு கொடுக்கிறதோ அதை வைத்து தயாரிப்பு பணியை செய்திருந்தோம். அரசியலுக்கு இதுல இடம் இல்லை, அரசியலுக்கு இடம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன், என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கிறோம். மரம் விழுந்தா அதுக்கு ஒரு இது மருத்துவ குழுக்கள், பேரிடர் குழுக்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இது ப்ரோஆக்டிவா செஞ்சோம். இப்போ ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப்ல களத்தில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வேலையை செய்யறோம். ஊடக சந்திப்பை முதல்வர் நடத்துகிறார். இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்களா 2015 ஊடக சந்திப்பு நடந்துச்சா? அமைச்சர்கள் பிரஸ் மீட் நடத்துறாங்க, என்ன செய்யறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு. அப்ப இதெல்லாம் கூடாது அப்படின்னா அப்ப மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, நம்பிக்கை சொல்லக்கூடிய வேலையை யார் செய்வா? எதிர்கட்சி தலைவர் செய்வாரா? அவர் போயிட்டு சரியில்லைன்னு அறிக்கை தான் கொடுக்க முடியும். ஆனா நான் இருக்கேன், உங்களுக்கான இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த குழுக்களை இங்க அனுப்பியிருக்கேன், இவங்களுடைய பணி என்ன இப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸை செஞ்சிருக்கோம். இங்க கவர்மெண்ட்டும் ஃபெயில் ஆகல, கவர்னன்ஸும் ஃபெயில் ஆகல, ஐஎம்டியோடைய ப்ரெடிக்ஷன் ஃபெயில் ஆனதுனால நடந்த குழப்பங்கள். ஓகே, நிறைவு கருத்து. நான் 2 விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். 28ஆம் தேதி வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லிச்சு. சரி, 30ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு 30ஆம் தேதி வானிலை ஆய்வு மையம் சொல்றது வந்து எல்லோ அலர்ட் மட்டும்தான். அதாவது எல்லோ அலர்ட் என்பது 11.5% விட குறைவானது. ஆனால் பெய்தது 50%. அப்போ எவ்வளோ தயாரிப்பு பண்ணியிருக்க முடியும் ஒரு அரசாங்கத்தில் அப்படின்றத நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, தமிழ்நாடு அரசு இவங்க சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங் பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக அணுகிறதுனால தான் தமிழ்நாடு கிரீன் கம்பெனி லிமிடெட்னு ஒரு நிறுவனத்தை நிறுவி பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் அதில் போட்டு இங்கே இந்த பேரிடரை தடுப்பதற்கு வனம் ரொம்ப முக்கியமானது, ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை நாங்கள் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் ஐஎம்டி எதுவுமே பண்ணுறதில்ல. அண்ணன் சொன்னார் தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி எடுக்கணும்னு. நாங்கள் டெண்டர் விட்டுருக்கோம். ராம்நாட், ஏற்காடு போன்ற இடங்களில் டாப்லரின் மூலமாக இந்த வானிலை ஆய்வு செய்வதற்கு டெண்டர் விட்டு அது வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒன்றிய அரசு இன்னும் ஒருங்கிணைச்சு எங்களுக்கு உதவிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க தான் ஐஎம்டியில் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ பாஜக தலைவர் வந்திருக்கார், வந்து 2 நாள் கூட ஆகலை. வேதாந்தா அப்படின்றது எவ்வளோ பெரிய சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். எத்தனை பேருடைய உயிர் தியாகத்திற்கு பிறகு வேதாந்தா மூடப்பட்டுச்சு அப்படின்னு தெரியும். ஆனா இயற்கை சார்ந்த ஒரு விஷயமாக, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயமாக தமிழ்நாடு அரசு திமுக அதை பாக்குது. ஆனா அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க பாத்துருவீங்க, இல்ல நான் பிஜேபி இல்லைங்க, நான் வந்து ஒரு பாலிசியா சொல்றேன், அது வீடியோ உண்மைதானே. ஆனா அவர் என்ன சொல்றாரு, காப்பர் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நாடு இன்னைக்கு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அதுவா பிரச்சனை? வெள்ளத்துல யார் பாதிக்கிறா? அப்ப தமிழ்நாடு அரசு ரொம்ப கமிட்டடா இயற்கையை பாதுகாக்கணும், பேரிடர் வராம தடுக்கணும்னு பாக்குது. ஆனா ஒன்றிய பாஜக அரசுடைய பாலிசி என்பது எதை நோக்கி போகுதுன்னா, இயற்கை அழிஞ்சாலும் சரி, வனம் அழிஞ்சாலும் சரி,
பொருளாதாரம் மட்டும்தான், ஜிடிபி தான், எக்கனாமி தான் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொன்னு உலகளாவிய அளவுல COP29 நடந்துச்சு, நம்ம பிரதமர் கூட வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனா உலக நாடுகள் மத்தியில இந்த பிரச்சனைக்கான தீர்வு எடுப்பதற்கான ஒரே மித்த கருத்தோடு வரமாட்டாங்க. நிதியை கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தன் அதிகமாக கொடுக்குன்றான், ஒருத்தன் கம்மியாக கொடுக்குன்றான். அப்போ ஒரு மாநில அரசாக இந்த பேரிடரை சமாளிப்பதற்காக ப்ரோஆக்டிவாகவும் ரியாக்டிவாகவும் ரொம்ப சிறப்பாக செய்திருக்கின்றோம். ஆனால் ஒன்றிய அரசு இந்த பேரிடர் காலங்களில் இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மைக்கான நிதியை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேரிடர் நிதி கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப இதெல்லாம் ஒன்றிய அரசு இன்னும் செய்து மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு தந்தா இந்த பேரிடர் காலங்களில் இன்னும் சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.